யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லயும் பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கேக் தான் ட்ரெண்டிங்ல இருந்தது. சரி நம்மளுமே செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து ஒரு 3/4 கிலோ கிழங்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து அதை தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சின்ன காய் துருகல்ல துருகி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அப்படியே நல்லா பொடியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லா வந்தது. ஒரு தேங்காய் வந்து முழுசா வந்து நான் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அதையுமே மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எந்த பாத்திரத்துல செய்ய போறேன்னா அந்த பாத்திரத்துல நெய் தடவி வச்சுக்கிட்டேன். இப்போ துருகுன மரவள்ளி கிழங்க ஒரு பிளேட்ல போட்டுட்டு அரைச்ச தேங்காவையும் அதே பிளேட்ல போட்டுட்டு 3/4 கப்பு ரவை 2.25 கப்பு போல சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். வாசனைக்கு ஏலக்காய் தூள் 2 ஸ்பூன் நெய் போட்டு கையில எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நெய் தடவி வச்ச பாத்திரத்துல எடுத்து போட்டு நல்லா வந்து அழுத்தி கொடுத்துக்கோங்க. அழுத்தி கொடுத்துட்டு ஸ்பூன் வச்சு வேணா கூட தட்டிக்கோங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மேல 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பாதாம் பருப்பை வந்து கட் பண்ணி அது கூட சேர்த்திருக்கேன். குக்கரை வந்து